திருநெல்வேலியை சேர்ந்த தொழிலதிபர்கள் எவ்வளோ பேர் பாருங்க, சென்னையில் எவ்வளோ பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே திருநெல்வேலியிலேருந்து வந்து தொழில் செஞ்சு வளர்ந்தவங்க தான். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருநெல்வேலிக்காரங்களாம் எப்படி வளருதாங்கன்னு நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்லட்டுமா? திருநெல்வேலிக்காரன் எவங்கிட்டையும் ஏமாற வேண்டாம். முதல் விஷயம், எவனாவது அவனை ஏமாத்தினவன் இருக்க மாட்டான். ரெண்டாவது விஷயம், அதனால திருநெல்வேலிக்காரன் கிட்ட ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் நிறைய பேர் கிட்ட வரவன் வந்து பயந்து தான் வருவான். இதனால தான் திருநெல்வேலிக்காரன் எந்த தொழில்னாலும் மேலே வர்றதுக்கு உண்டான காரணம். திருநெல்வேலிக்காரனுக்கு ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்லணும்னா, ஏமாத்துறதும் ஏமாறுறதும் பிடிக்காது. இந்த ஒரு பாலிசி அவங்க வச்சிருக்கிறனால மட்டும்தான் திருநெல்வேலிக்காரங்க எந்த தொழில் பண்ணாலும் பெரிய 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 ஆளாக வளர்றதுக்கு காரணமே இந்த ஒரே ஒரு பாலிசி தான். இன்னைக்கு அதிகமாக அதாவது நன்கொடை கொடுக்கக்கூடிய வள்ளல் திருநெல்வேலியை சேர்ந்தவர் தான். உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி திருநெல்வேலியை புகழ் ஏகப்பட்ட